Praise Lord, brother and sister. Welcome to our Friday fasting prayer. Thank you for joining us today. Please stay with us until the end of live service. If you joined later, don't worry, keep watching and don't miss this message. We pray that God will bless you, be with you, give you victory, peace and many blessings. Don't miss this service. Receive God's blessing. Hallelujah. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்கிறவங்களுக்கு நன்றி செலுத்தியிருக்கிறேன். தயவுசெய்து ஆராதனை முடியும் வரையும் தொடர்ந்து இருங்கள். தாமதமாக இணைந்தாலும் கவலைப்படாமல் முழு ஆராதனை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார், ஜெயத்தையும் சமாதானத்தையும் அருளுவார். தேவன் வல்லமுள்ள தேவன். தேவனை ஆராதித்து தேவனை துதித்து மகிழ்வோம். ஹல்லேலூயா. மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறும் போல என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறதே. இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you, Jesus. Hallelujah. நீரோடு வாஞ்சித்து கதறும்போல் தேவனே எந்த நாத்துமையே வாஞ்சித்து கதறுதே. மாங்கள் நீரோடு வாஞ்சித்து கதறும்போல் தேவனே எந்த நாத்துமையே வாஞ்சித்து கதறுதே. கோட்டையுமே என்று காப்பு தஞ்சமே அடைமரமே கோட்டையுமே என்று காப்பு மாண்டு நீரோடு வாஞ்சித்து கதறும்போல் கேட்கவே எந்த நாட்டும் அவன் வாஞ்சித்து கதறுதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கின்றதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கின்றதே. தேவனி சந்தியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனி சந்தியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே அடைக்கலமே கோட்டையுமே என்று காப்பு தஞ்சமே அடைக்கலமே கோட்டையுமே என்று காப்பு மாண்டு நீரோடு வாஞ்சித்து கதறும்போல் தேவனே எந்த ஆத்துமாவும் மகே வாஞ்சித்து கதறுதே. ஆத்துமா கலங்குவதே நீசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே நீசரை நினைத்திடுவார். அன்பரிரட்சுமி தீனமே துதித்து போற்றிடுவோம். அன்பரிரட்சுமி தீனமே துதித்து போற்றிடுவோம். அடைக்கலமே கோட்டையுமே என்று காப்பு தஞ்சமே அடைக்கலமே கோட்டையுமே என்று காப்பு ஆண்டு நீரோடு வாஞ்சித்து கதறும்போல் தேவனே எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடு வாஞ்சி கதறு போல என் ஆத்துமா கதறுது.
தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. தேவன் வாஞ்சா இருக்கும்போது தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறான், ஒருவன் இடத்தில் வாஞ்சா இருந்தால் அவனை விடுவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன், அவனை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறான். யோர்தான் தேசத்திலோ எரிமோன் மலைகளிலோ, யோர்தான் தேசத்திலோ எரிமோன் மலைகளிலோ, சிறுமலையிலிருந்து உம்மையே தினமும் நினைக்கின்றேன், சிறுமலையிலிருந்து உம்மையே தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமும் அடைக்கலமும் கோட்டையும் என்று காப்பீர், தஞ்சமும் அடைக்கலமும் கோட்டையும் என்று காப்பீர். ஆண்கள் நீரோட வாஞ்சித்து கதறும்போல் தேவனே, எந்த நாட்டுமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. ஆத்துமா கலங்குவதே ஈசரை நினைத்திடுவான், ஆத்துமா கலங்குவதே ஈசரை நினைத்திடுவான். அன்பரிரட்சிவு தீனமும் துதித்து போற்றிடுவோம், அன்பரிரட்சிவு தீனமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமும் அடைக்கலமும் கோட்டையுமே என்று காப்பீர், தஞ்சமும் அடைக்கலமும் கோட்டையுமே என்று காப்பீர். ஆண்கள் நீரோட வாஞ்சித்து கதறும்போல் தேவனே, எந்த நாட்டுமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுவே. ஆண்கள் நீரோட வாஞ்சித்து கதறும்போல் தேவனே, எந்த நாட்டுமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுவே. தஞ்சமும் அடைக்கலமும் கோட்டையுமே என்று காப்பீர், தஞ்சமும் அடைக்கலமும் கோட்டையுமே என்று காப்பீர். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தார். ஹல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தார். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். இந்த பாடலை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you, Jesus. Hallelujah. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரு, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரு, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரு, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரு. இது பாடல் நாம் பாடி இயேசுவையை போற்றி என்று வாழ்த்திடுவேன். இது பாடல் நாம் பாடி இயேசுவையை போற்றி என்று வாழ்த்திடுவேன். Hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah. சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. புது பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்று வாழ்த்திடுவேன். புது பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்று வாழ்த்திடுவேன்.
புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு. பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்று வாழ்த்திடுவேன். பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்று வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, 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 அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு. துதி பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றுகின்றேன் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றுகின்றேன் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, 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 அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு. துதி பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்த்திடுவோம். துதி பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்த்திடுவோம். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. புது பாடல் தந்தார் இயேசு, புது பாடல் தந்தார் இயேசு, புது பாடல் தந்தார் இயேசு, புது பாடல் தந்தார் இயேசு. புது பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்று வாழ்த்திடுவேன். துதி பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்று வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, 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 அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் நீலி மலர் நீரே, ஆராதித்து துதித்து பாடுவேன் என்று மாடி பாடி நடனம் ஆடுவேன். அல்லேலூயா. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் நீலி மலர் நீரே, முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் நீலி மலர் நீரே, முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் நீலி மலர் நீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவேன் என்று ஆடி பாடி நடனமாடுவேன். உம்மை ஆராதித்து துதித்து பாடுவேன் என்று ஆடி பாடி நடனமாடுவேன். முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் நீலி மலர் நீரே, முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காற்று புஷ்பத்துக்குள் நீலி மலர் நீரே. எத்தனை
எத்தனை குறைகள் எந்த வாழ்விலே, எத்தனை எத்தனை குறைகள் எந்த வாழ்விலே, அனைத்தையும் மன்னித்தீரே மறந்து போனீரே, அனைத்தையும் மன்னித்தீரே மறந்து போனீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே என்று ஆடி பாடி நடனமாடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே என்று ஆடி பாடி நடனமாடுவே. ரோஜாமல நீரே, காற்று புஷ்பத்துக்குள் நீலிமல நீரே, முள்ளுக்குள் ரோஜாமல நீரே, காற்று புஷ்பத்துக்குள் நீலிமல நீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே இங்கு ஆடி பாடி நடனமாடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே என்று ஆடி பாடி நடனமாடுவே. முள்ளுக்குள் ரோஜாமல நீரே, காற்று புஷ்பத்துக்குள் நீலிமல நீரே, முள்ளுக்குள் ரோஜாமல நீரே, காற்று புஷ்பத்துக்குள் நீலிமல நீரே. வாண்டி வறண்ட வாழ்விலே ஜீவன் தந்தீரே, வாண்டி வறண்ட வாழ்விலே ஜீவன் தந்தீரே. வாசம் வீசும் மலராக மலர செய்தீரே, வாசம் வீசும் மலராக மலர செய்தீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே என்று ஆடி பாடி நடனமாடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே என்று ஆடி பாடி நடனமாடுவே. முள்ளுக்குள் ரோஜாமல நீரே, காற்று புஷ்பத்துக்குள் நீலிமல நீரே, முள்ளுக்குள் ரோஜாமல நீரே, காற்று புஷ்பத்துக்குள் நீலிமல நீரே. எத்தனை எத்தனை குறைகள் எந்த வாழ்விலே, எத்தனை எத்தனை குறைகள் எந்த வாழ்விலே, அனைத்தையும் மன்னித்தீரே மறந்து போனீரே, அனைத்தையும் மன்னித்தீரே மறந்து போனீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே என்று ஆடி பாடி நடனமாடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே என்று ஆடி பாடி நடனமாடுவே. முள்ளுக்குள் ரோஜாமல நீரே, காற்று புஷ்பத்துக்குள் நீலிமல நீரே, முள்ளுக்குள் ரோஜாமல நீரே, காற்று புஷ்பத்துக்குள் நீலிமல நீரே. வாண்டி வறண்ட வாழ்விலே ஜீவன் தந்தீரே, வாண்டி வறண்ட வாழ்விலே ஜீவன் தந்தீரே. வாசம் வீசும் மலராக மலர செய்தீரே, வாசம் வீசும் மலராக மலர செய்தீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே என்று ஆடி பாடி நடனமாடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே என்று ஆடி பாடி நடனமாடுவே. முள்ளுக்குள் ரோஜாமல நீரே, காற்று புஷ்பத்துக்குள் நீலிமல நீரே, முள்ளுக்குள் ரோஜாமல நீரே, காற்று புஷ்பத்துக்குள் நீலிமல நீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே இன்று ஆடி பாடி நடனமாடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே இன்று ஆடி பாடி நடனமாடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே என்று ஆடி பாடி நடனமாடுவே. ஹல்லேலூயா. என்னால் எதையும் செய்யும் பலன் உண்டு. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பலன் தந்திருக்கிறார். என்னால் எதையும் செய்ய பலன் உண்டு. மலைகளை தாண்டிடுவே, சாத்தானை மிதித்திடுவே, மந்திர கட்டுகள் உடைத்திடுவே, சாபத்தை நீக்கிடுவே தேவ பலத்தினால். ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னால் எதையும் செய்ய பலன் உண்டு. மலைகளை தாண்டிடுவே, சாத்தானை மிதித்திடுவே, மந்திர கட்டுகள் உடைத்திடுவே, சாபத்தை நீக்கிடுவே தேவ பலத்தினால். ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. என்னால் எதையும் செய்ய பலன் உண்டு. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. என்னால் எதையும் செய்ய பலன் உண்டு. இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மையப்படுத்துவோமா? ஓ இயேசுவே, சுகம் தாங்க ஆண்டவரே, உடலை தாங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே. என்னால் எதையுமே செய்ய பலன் உண்டு. என்னால் எதையுமே செய்ய பலன் உண்டு. இவன் பலத்தினான், என் தேவன் பலத்தினான் செய்திடுவேன். என்னால் எதையுமே செய்ய பலன் உண்டு. என்னால் எதையுமே செய்ய பலன் உண்டு. என் தேவன் பலத்தினான், என் தேவன் பலத்தினான் செய்திடுவேன். மலைகள் என்றுமே தாண்டிடுவேன். மலைகள் என்றுமே தாண்டிடுவேன். என் தேவன் பலத்தினான், என் தேவன் பலத்தினான் தாண்டிடுவேன். என்னால் எதையுமே செய்ய பலன் உண்டு. நான் எதையுமே செய்ய பலன் உண்டு. என் தேவன் பலத்தினான், என் தேவன் பலத்தினான் செய்திடுவேன். சாத்தானை என்றுமே நிறுத்திடுவேன். சாத்தானை என்றுமே எதிர்த்திடுவேன். என் தேவன் பலத்தினான், என் தேவன் பலத்தினான் எதிர்த்திடுவேன். என்னால் எதையுமே செய்ய பலன் உண்டு. என்னால் எதையுமே செய்ய பலன் உண்டு. என் தேவன் பலத்தினான், என் தேவன் பலத்தினான் செய்திடுவேன். மந்திரத்தங்கு கட்டுகளை நான் உடைத்திடுவேன். மந்திரத்தங்கு கட்டுகளை நான் உடைத்திடுவேன். என் தேவன் பலத்தினான், என் தேவன் பலத்தினான் உடைத்திடுவேன். என்னால் எதையுமே செய்ய பலன் உண்டு. என்னால் எதையுமே செய்ய பலன் உண்டு. என் தேவன் பலத்தினான், என் தேவன் பலத்தினான் செய்திடுவேன். தேசத்தின் சாபங்களை நீக்கிடுவேன். தேசத்தின் சாபங்களை நீக்கிடுவேன். என் தேவன் பலத்தினான், என் தேவன் பலத்தினான் ஜெயித்திடுவேன். சாத்தானை என்றுமே எதிர்த்திடுவேன்.
தேசத்தின் சாபங்களை நீக்கிடுவே, தேசத்தின் சாபங்களை நீக்கிடுவே. என் தேவன் பலத்தினாம், என் தேவன் பலத்தினாம் செய்திடுவே. என்னாலுமே செய்ய பலனுண்டு, என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என் தேவன் பலத்தினாம், என் தேவன் பலத்தினாம் செய்திடுவே. Hallelujah. தேவன் நல்லவர். Hallelujah. ஆராதனை ஆராதனை. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. ஆராதனை ஆராதனை. Hallelujah. Thank you, Jesus. பாடுவோமா? Hallelujah. உற்சாகமா பாடுவோம், கரங்களை தட்டி பாடுவோம். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை அப்பாவுக்கு காலையிலும் மாலையிலும், ஆராதனை அப்பாவுக்கு. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை அப்பாவுக்கு, மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவகண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவகண்ணீரே உமக்கு ஆராதனை. வேதஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, ஈசியாவே உமக்கு ஆராதனை. வேதஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, ஈசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை
ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அன்பின் தேவனே உமக்கு ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அன்பின் தேவனே உமக்கு ஆராதனை அதிசயமானவரை ஆராதனை ஆலோசனை கர்த்தரை ஆராதனை அதிசயமானவரை ஆராதனை ஆலோசனை கர்த்தரை ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு சுழற்காற்றே உமக்கு ஆராதனை சுற்றறிப்பு மத்தியே ஆராதனை சுழற்காற்றே உமக்கு ஆராதனை சுற்றறிப்பு மத்தியே ஆராதனை சுதந்திர வல்லமையே ஆராதனை சுமனாகியே உமக்கு ஆராதனை சுதந்திர வல்லமையே ஆராதனை சுமனாகியே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு துணையாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை துணையாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வானபீதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வானபீதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு 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 ஹல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமாயிருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதும் தேவ கிருபையே, நான் உயிரோடு வாழ்வதும் சுகமாயிருப்பதும் கிருபை. காலை எழுந்துவதும் கிருபை, கர்த்தரை துதிப்பதும் கிருபை. மாலையில் காப்புடன் நம்மளை கொண்டு வர்றது கிருபை. போக்கு வரத்திலும் நம்ம பயணத்திலெல்லாம் நம்ம இடராதபடிக்கு காப்பது உங்களுடைய கிருபை. பாடுவோமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. நான் நிற்பதும் நிர்மலமாகதும் தேவ கிருபையே, நான் உயிரோடு வாழ்வதும் சுகமாக இருப்பதும் இந்த கிருபையே. ஹல்லேலூயா. Thank you Jesus.
வாழ்வு சுகமாயிருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் இருமலும் ஆகாதும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வு சுகமாயிருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. காலை எழுதவும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் எல்லாம் கிருபையே. காலை எழுதவும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் எல்லாம் பெறுவதும் கிருபையே. போக்குவரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடாமல் காப்பதும் கிருபையே. போக்குவரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடாமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. அக்கினி நடுவிலே என்னை எதிர்த்து நின்றாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவிலே என்னை எதிர்த்து நின்றாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அழிவின் நடுவிலும் சீரிடும் புயலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. அழிவின் நடுவிலும் சீரிடும் புயலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கண்ணீர் கவலில் கஷ்ட நஷ்டங்கள் துஷ்டன் கைக்கு விலக்கி மீட்பதும் கிருபையே. கண்ணீர் கவலில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டன் கைக்கு விலக்கி மீட்பதும் கிருபையே. ஆற்றை தேற்றினேன் அரவணை தீடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. ஆற்றை தேற்றினேன் அரவணை தீடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. காலை எழுதவும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் எல்லாம் வருவதும் கிருபையே. காலை எழுதவும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் எல்லாம் வருவதும் கிருபையே. போக்கில் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கலியில் விடாமல் காப்பதும் கிருபையே. போக்கில் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கலியில் விடாமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. அக்கினி நடுவிலே என்னை எதிர்த்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவில் என்னை எதிர்த்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அழிவின் நடுவிலும் சீரிடும் புயலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. அழிவின் நடுவிலும் சீரிடும் புயலும்
நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கண்ணீர் கவலில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டன் கைக்கு விளக்கி மீட்பதும் கிருபையே. கண்ணீர் கவலில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டன் கைக்கு விளக்கி மீட்பதும் கிருபையே. ஆற்றி தேற்றினே அரவணை தீடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. ஆற்றி தேற்றினே அரவணைத்திடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. கிருபையே கிருபையே கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வும் சுகமாயும் கிருபையே. நிற்பதும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வும் சுகமாயிருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. காலையில் எழுதுவோம் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் எல்லாம் வருவதும் கிருபையே. காலையில் எழுதுவோம் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் எல்லாம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வருத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கலியில் இடாமல் காப்பதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கலியில் இடாமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ 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 கிருபையே. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நல்லவர், 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 நல்லவர். கிருபை உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன், அதிசயம் நடத்துகிற தேவன் அப்பா, மகிமை நடத்துகிற தேவன். நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பரிசுத்தரே, உமக்கு நன்றி அப்பா. ஓ இயேசுவே, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், ஹல்லேலூயா. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள்,
நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நடத்தி வந்தீங்க டாடி, நடத்தி வந்தீங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நடத்தி வந்தீங்க டாடி, நடத்தி வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நடத்தி வந்தீங்க டாடி, நடத்தி வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நடத்தி வந்தீங்க டாடி, நடத்தி வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. சுயபலத்தால் ஓட பார்த்து ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓட பார்த்து ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்து சுமக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து பார்த்து கடக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. ஒருவேளை நடக்க முடியாம இருக்கிற நீங்க யாராவது இருந்தாக்கா இயேசுவை பார்த்து சொல்லுங்க, அப்பா என்ன நடக்க முடியலப்பா, என்னை தாங்கி கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை நடத்துங்க ஆண்டவர். நீ சொல்லுங்களேன், ஆண்டவர் உங்களை சுமக்கிற தேவனா இருக்கிறார். நாம தெய்வத்தை சுமக்க தேவையில்லை, அவர் நம்ம சுமக்கிற தேவனா இருக்கிறார். நடக்க முடியலப்பா, என் சுய பலத்தால் நான் ஓட பார்த்து ஓட முடியலப்பா, என் மன பலத்தால் நடந்து பார்த்தேன் முடியலப்பா, என் தோல் பலத்தால் சுமந்த பார்த்து முடியலப்பா, என் கால் பலத்தால் கடந்துருவன் பார்த்தேன் ஆவலப்பா. அப்பா நீங்க தான் என்ன தாங்கிக் கொள்ள ஆண்டவரே, நீங்க தான் என்ன நடத்தின ஆண்டவரே, சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களை தாங்கிக் கொண்டு நடத்த வல்லவரா இருக்கிறார். என் நாள் பலத்தால் ஆள பார்த்து ஆள முடியல, என் பணபலத்தால் படைக்க பார்த்து படைக்க முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்து சாதிக்க முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்து வாழ முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். எவ்வளவு கஷ்டத்து மத்தியில் நான் வந்தேன், எவ்வளவு பாடுகள் மத்தியில் வந்தேன், எவ்வளோ பாடுகள் மத்தியில் நடக்க முடியாம நிலைமையில் இருக்கிறேன். அப்பா நான் சுய பலத்தினால அப்பா ஓட பாக்குறேன், அப்பா என் மன பலத்தினால சாதிச்சுன்னு பாக்குறேன், அப்பா என் ஆள் பலத்தினால இதெல்லாம் செய்யணும் பாக்குறேன், பண பலத்தால் இதெல்லாம் செய்யலாம் பாக்குறேன். அப்பா என் தேவன் ஆண்டவரே, என் வாய் பலத்தினால இதெல்லாம் பொழைச்சுக்கலாம் பாக்குறேன், முடியலப்பா. நீங்க எல்லாமே எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே.
நீங்க ஏந்தி கொண்டால் மட்டுமே அப்பா ஆகும் ஆண்டவரே. நீங்க தாங்கி கொண்டால் மட்டுமே ஆகும் ஆண்டவரே. நீர் தாங்கி கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. நீங்க எங்களை சுமக்கிற தேவனா இருக்கிறீங்க அப்பா. எங்களை நீங்க நடத்துகிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா எல்லா மத்தியிலும் அப்பா பாடுகள் மத்தியில் நீங்க எங்களோடு கூட வருகிற தேவனா இருக்கிறீங்க அப்பா. நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறீங்க. ஓ இயேசுவே, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏங்கி கொள்ளுங்க. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏங்கி கொள்ளுங்க. ஒருவேளை தேவன் உங்க சுமந்து கொண்டு வந்திருக்கலாம், உங்களை ஆண்டவர் பாதுகாத்து வந்திருக்கலாம். அவருக்கு பார்த்து தியாக பாடுவோமா? நடத்தி வந்தீங்க டாடி, நடத்தி வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நடத்தி வந்தீங்க டாடி, நடத்தி வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. ஹல்லேலூயா, தேவன் நல்லவர். ஹல்லேலூயா, தேவன் வல்லமுள்ள தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஜெப நேரத்தில், துதிக்கிற நேரத்தில் நான் தரிசனம் பார்க்கணும் ஆண்டவரே, நம்ம தரிசிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆர்வமாக இருக்கிறவங்க இந்த பாடலை பாடி பாருங்க. தரிசனம் மூலியமாக ஆண்டவர் பேசுகிறவராக இருக்கிறார். தேவன் மகிமையாக இறங்குற தேவனாக இருக்கிறார். நம்மளை தரிசனக்குள்ளாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் வல்லமுள்ள தேவன். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவேன், மனதினிலே மகிழ்ந்திடுவேன், தரிசிக்கவே பரனே மகமே. பாடுவோமா? ஹல்லேலூயா, ஓ இயேசுவே. அப்பா தரிசனத்தினால அப்பா வெளிப்படுத்துறாங்க அப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே கண்ணீரோடு துக்கத்தோடு வேதனையோடு சந்தோஷத்தோடு இருக்கிறவங்களோ தரிசனம் மூலியமாக தேற்றுங்க. சந்தோஷம் மூலியமாக தரிசனம் மூலியமாக அவங்களை பலப்படுத்துங்க. சந்தோஷமா இருக்கிற இன்னும் சந்தோஷமா வையுங்க. துக்கமா இருக்கிற துக்கத்தை மாற்றுங்க. தரிசனம் தாங்க ஆண்டவரே. அப்பா மகிமை அடைந்துடுன்னு ஆண்டவரே. அப்பா என் தேவன் அப்பா தரிசிக்கணும் ஆண்டவரே. அந்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கண்ணுகளை மூடி தேவன் இந்த பாடலை பாடுங்க. பாடு திறனா கூட கண்ணை மூடி நீங்க கேளுங்க. தரிசனத்தில் ஆண்டவர் இடைப்படுவா. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவேன் மனதினிலே. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவேன் மனதினிலே. மகிழ்ந்திடுவேன், தரிசிக்கவே பரனே மகமே. மகிழ்ந்திடுவேன், தரிசிக்கவே பரனே மகமே. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவேன் மனதினிலே. மகிழ்ந்திடுவேன், தரிசிக்கவேன் பரனே மகமே. மகிழ்ந்திடுவேன், தரிசிக்கவேன் பரனே மகமே. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவேன்
மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரணி மகனே. ஓ இயேசுவே, மகிமை அடையும்படியாக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, மகிமை அடைந்து கொண்டாட மறுரூபமாகணும். மனதில் ஒரு மறுரூபமாக ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு தரிசிக்கும்படியாக என் தேவன் அப்பா உம்மிடத்தில் வர முடியாக உடைய பாதத்தில் ஆண்டவரை அமர்ந்து அப்பா உடைய பிரசனத்தை ஆண்டவர் தியானிக்கும்படியாக இந்த பிரசனத்தை நிரப்பும் அப்பா, இந்த மகிமை நிரப்பும் அப்பா. ஆண்டவர் ஆர்வத்தோடு இருக்க கண்ணை மூடி அப்பா உன் சமூகத்துல அப்பா ஆர்வத்தோடு இருக்க இந்த மகிமை பிரசனம் நிரப்பும் ஆண்டவரே. என் தேவன், நீங்க பிரசனம் நிரப்புற தேவனா இருக்கீங்க அப்பா, நிரப்பிறாக. சிலர் கேட்கலாம், ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாமே சொல்றாங்களே, கண்ணு மூடி கேட்கலாமே, கண்ணு மூடி தேவ பிரசனத்தை பார்ப்போமே கேட்டு முயற்சி பண்றவங்களுக்கெல்லாம் இந்த வாழமை வெளிப்படுத்துமாண்டவரே, இந்த பிரசனத்தை வெளிப்படுத்துமாண்டவரே, இந்த மகிமை வெளிப்படுத்துமாப்பா. சமூகத்தின் ஆர்வத்தோடு வாஞ்சியோடு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவனுடைய மகிமை பிரசனத்தை நிரப்பும் அப்பா, வெளிப்படுத்துமாண்டவரே. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே மறுரூபமாவே மனதினிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே மேல் மகிமை அடைந்திடுவே மறுரூபமாவே மனதினிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே ட்ரை பண்ணலாமா? ஆனா தரிசனம் மூலமாக வெளிப்படுத்த வல்லவரா இருக்கிறார். நீங்க விசுவாசத்தோடு ஆனா சமூகத்துல கண்ணு மூடி பாருங்க. தரிசனம் பார்க்கும்போது அந்த தரிசனத்தை நீங்க டைப் பண்ணி போடலாம். இப்படியாக ஒரு தரிசனம் பார்த்து ஆனா நாம மகிமைக்காக மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே மறுரூபமாவே மனதினிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரணி மகனே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரணி மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே மறுரூபமாவே மனதினிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே மகிழ்ந்திடவே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரணி மகனே. ஓ இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ ஒவ்வொரு தரிசனத்திலான பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறீங்க. அது உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமாக சர்வ வல்லமை தேவனாய் கர்த்தர் பரிசுத்த 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 இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமாக சர்வ வல்லமை தேவனாய் கர்த்தர் பரிசுத்த 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 இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமாக சர்வ வல்லமை தேவனாய் கர்த்தர் பரிசுத்த 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 இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமாக சர்வ வல்லமை தேவனாய் கர்த்தர் பரிசுத்த 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 பரிசுத்த. ஆமென். ஹல்லேலூயா.
தேவன் நல்லவர். அல்லேலூயா. Oh, thank you Jesus. Hallelujah. தேவனுடைய வார்த்தை நம்ம பார்ப்போம். பாருங்க, தேவனுடைய வார்த்தையில் நம்ம என்ன சொல்றாரு, ஆண்டவர் வார்த்தை நம்ம தியானித்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் வல்லமுள்ள தேவன், நம்மோடு கூட இருந்து மகிமை நடத்துகிற தேவன். இந்த டாபிக் பார்க்கும்போது லீவ் அஸ் காட்ஸ் ஹோலி டெம்பிள். ஹல்லேலூயா. ஓகே, ஓ தேங்க் யூ ஜீசஸ். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேங்க்யூ. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவன் தேவன் கெடுப்பான். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வார்த்தையை பார்க்கும்போது எவ்வளோ வல்லமையா இருக்கு. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. இங்க பார்க்கும்போது இந்த ஆலயம் சொல்லும்போது நீங்களே அந்த ஆலயம். விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து தேவன் ஆராதிக்கிற இடத்துல அது ஆலயம் சொல்லுறோம். ஹல்லேலூயா. நீங்களே ஆலயம், விசுவாசிகளே நீங்களே ஆலயம். இப்போ நீங்களும் நாங்களும் ஆலயமா இருக்கிறோம். அப்படிதான் ஆள சொல்றாரு. ஆனா இங்க பவுல் சொல்றாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அவங்க விசுவாசிங்க ஆலயத்தை கெடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா விசுவாசிங்க ஆலயத்தை கெடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அவர் சொல்ற காரணம் இன்னொரு காரணம். நீங்க அந்த ஆலயமா இருக்கிறீங்க சொல்லி விசுவாசிகளை பார்த்து அங்க பவுல் சொல்றாரு. அந்த இடத்துல சொல்றாரு பவுல், நீங்களே அந்த ஆலயம், நீங்கள் நாங்கள் ஆலயம், விசுவாசிகளே நீங்களே ஆலயம். அப்ப யார் கெடுக்கிறது ஆலயத்தை? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அப்ப இங்க யாரோ ஒருத்தர் ஆலயத்தை கெடுக்கிறாங்க. அப்ப விசுவாசிங்க ஆலயத்தை கெடுக்க மாட்டாங்க. விசுவாசிங்க தேவனை ஆராதிப்பாங்க. அந்த இடத்துல காணிக்கை எடுக்கப்படும். அந்த இடத்துல சாட்சி சொல்லுவாங்க. அந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்துவாங்க. அதுதான் ஆலயமா இருக்கும், இல்லைங்களா? ஆனா இங்க பார்க்கும்போது இந்த யாரு கெடுக்கிறதுனாக்கா இந்த கள்ள உபதேசம். இந்த கள்ள உபதேசம் மற்றவங்க சபை குறித்து விரதமாக பேசுறாங்க. இவங்க தான் என்ன செய்வாங்க, ஆலயத்தை கெடுப்பாங்க. ஆலயத்தை கெடுக்கிறது எப்படின்னாக்கா, அந்த இடத்துல அந்த கொரிந்தி பட்டணத்தில் பார்க்கும்போது அங்க இது இன்னொரு அர்த்தமாக அங்க சொல்றாரு. அங்க குழப்பம் உண்டாக்குறது, காயப்படுத்துறது, அழிப்பது, சபையை துன்பப்படுத்துறது, இது யாரு செய்வாங்கன்னா கள்ள போதர்கள். இந்த கள்ள போதர்கள் வேலை என்ன தெரியுங்களா? குழப்பத்தை உண்டாக்குறது சபைக்குள்ள. இன்னொன்று காயப்படுத்துறது, ஒண்ணுமெல்லாம் அழைக்கிறது, பார்க்கறது, துன்பப்படுத்துகிறது. இந்த கள்ள உபதேசங்கள் குறித்து இதுதான் இவங்களுடைய இது. ஆனா விசுவாசிகள் தேவனுடைய ஆலயத்தில் கெடுப்பதில்லை. அவர்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார்கள். ஆனா மற்றவர்கள் அழிக்க முயற்சிக்கிறார்கள். அதுதான் கொரிந்தி பட்டணத்தில் ஒரு சொல்றாரு, கள்ள போதர்கள் உலக நாணத்தையும் போதிக்கிறவர்களும் கிறிஸ்துவ சிலுவை புறக்கணித்தவர்களாக சுவிசேஷ தவறாக பரப்புகிறவர்களாக இருக்கிறார்கள். அதனால் ஜாக்கிரதையா இருங்கள். அவர்களுடைய அப்படிப்பட்ட போதனைகளே தேவன் ஆலயத்தை காயப்படுத்துகிறது. தேவனுடைய பரிசுத்த பணியை கெடுக்க முயற்சிப்பவர்கள் தேவன் மிகவும் கடுமையாக நடந்து கொள்வார். ஆண்டவர் இவங்களுக்காக என்ன செய்வார்? கோபத்தை கோபம் பயங்கரமா இருக்கு ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. இங்க எப்படி முயற்சிப்பாங்கனாக்கா ஆலயத்தை காயப்படுத்துறது, அந்த பரிசுத்த பணியை கெடுக்க முயற்சி பண்றது, சபையை கெடுக்க முயற்சி பண்றது. அது இல்லாம சுவிசேஷம் தவறாக போதிக்கிறது, உலக நாணத்தை சபைக்குள் கொண்டு வர்றது.
இவங்களே இப்படி செய்கிறது, இதெல்லாம் வந்து சபைக்கு விரோதமாக செய்யப்படுறது. இதெல்லாம் யாருடைய வேலைன்னா கள்ள போதர்கள். கள்ள போதர் குறித்து உஷாரா இருக்கும். கள்ள போதர்கள் மட்டுமல்ல, சபைக்குள்ளே இருந்தே என்ன செய்வாங்க, சபைக்கு விரோதமாக பேசுறது, ஊழியக்கார விரோதமாக பேசுறது. சபை ஒரு உபதேசத்தில் போய் கொண்டிருந்தாக்கா இவங்க மாற்றி உபதேசிக்கிறது. அப்படி இல்லை, பாஸ்டர் அப்படி தான் சொல்வார், அப்படியெல்லாம் இல்லை, இப்படி தான் இறங்கணும், இப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மாற்றி பேசுறது. இதெல்லாம் என்னது, சபையை கெடுக்கிறது, கள்ள போதகம். இதெல்லாம் ஓனாய். இந்த ஓனாய் எல்லாம் சபைக்குள்ள என்ன பண்ணோம், அது தனாக உபதேசிக்கும், உலகத்தை கொண்டு வரும், எல்லாமே தவறாக மற்றவங்களை வந்து புரிய வைக்க முடியாமல் முயற்சி பண்ணோம். இதெல்லாம் ஓனாய். சபைக்குள்ளே ஜாக்கிரதையாக இருக்கணும். சபைக்குள்ளே வந்து ஆண்டவர் சமூகத்தில் ஆராதித்து துதித்து அவருக்கு உண்மையாக இருக்கும்போது அவர் நமக்கு உண்மையாக இருப்பார். வளரணும், சபையில் கெடுக்கக்கூடாது, சபையை கெடுக்கக்கூடாது. சபையை கெடுக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் என்ன செய்வாங்க, வெளியேருந்து கெடுக்கணுங்க ஒன்றும் இல்லை, உள்ளத்துலேருந்து கெடுக்க முயற்சி பண்ணுவாங்க. நீ திருந்த மாட்ட, நீ சரியாக மாட்ட, ஆனால் மற்றவங்களும் நீ கெடுப்ப. அதுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. அதனால சபையில் வந்து ஆண்டவர் உபதேசத்தை கேட்டு, ஆண்டவர் வார்த்தையை கேட்டு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் நல்ல ஒரு விசுவாசியாக இருக்கிறீங்களா, நல்ல ஒரு ஆண்டவருக்குள் ஃபெய்த்தாக இருக்கிறீங்களா, அதை காப்பாற்றிக்கணும். இந்த தவறாக நடக்கிறவங்களோட பேசுகிறது, அவங்களோட ரொம்ப ஐக்கியம் வச்சுக்கிறது, அவங்க குணம் உங்களுக்குள் வந்துடும். அதனால தான் சபை முடிஞ்சோன்னு ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு ஓடிடணும். அதை விட்டு நீ நான் ஒன்று வாயில் மண்ணுன்னுட்டு ஒன்றா போய் என்ன பண்ணக்கூடாது, பிரச்சனை மாட்டிக்கூடாது. அப்புறம் என்ன ஆகும், ரொம்ப க்ளோஸ் ஆகும்போது பணத்தில் வர விஷயம், எனக்கு கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் காசு கொடுங்க. அப்போ அவங்க வந்து காசு கொடுக்கலன்னா கெட்டாங்கோ, காசு கொடுக்காம போனால் இவங்க கெட்டாங்கோ. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் சபைக்கு விரோதமாக செயல்படுறது, உலக நாணத்தில் போடுறது. இல்லை பாஸ்டர் சொல்லிக்கிறாரு கடன்லாம் வாங்கக்கூடாது, விசுவாசம், அவர் அப்படி தான் சொல்லுவார். அவருக்கு என்ன தெரியும், நம்ம உபதேசத்தை விட்டாக்குவாங்க. என்ன பார்க்க போனாக்கா நம்ம பிரசங்கத்தை விட்டாக்குவாங்க. எப்படி, அதெல்லாம் பேச்சில் நல்லா இருக்கும், செயல்முறையில் கொண்டு வர முடியாது. பார்த்தீங்களா, உலக நாணம் இதெல்லாம். இப்படியாக ஓனாய் என்ன பண்ணோம், சபைக்குள்ளோ கெடுக்கும். நீ கெட்டு போதான் கெட்டுப்போ, ஆனால் மற்றவங்க ஏன் கெடுக்கிற, அதுதான் இங்கே இருக்குது. அதனால கள்ள போதகர் வெளியேந்து துன்பப்படுத்துறது அதிகமாக இருந்தாலும் சபைக்குள்ளேயே கெடுப்பாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ சபையை வந்து கெடுக்கக்கூடாது. சபையை கெடுத்தா ஆண்டவர் உன்னை கெடுப்பார். ஜாக்கிரதையாரு. அல்லேலூயா. தேவன் வல்லமுள்ள தேவன். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்கள் அந்த ஆலயம், அந்த ஆலயம் நீங்களே ஆலயமாக இருக்கிறீங்க. அப்போ வந்து இது கெடுக்கிறது வந்து இப்படி தான். மனுஷன் பாதிக்கப்படும், வேதனைப்படும். ஏன்னா சந்தோஷமாக இருக்க பிசாசு விட மாட்டான். இப்படி ஆளுகள்லாம் நடுவில் கொண்டு வா. அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு லிமிட்டு, ரொம்ப ஓவராக க்ளோஸாக போகக்கூடாது. யாருன்னு சரி, ஒரு லிமிட்டு தாண்டாதீங்க. ஒரு லிமிட்டுக்குள்ளே இருங்க. அப்போ தான் ஆண்டுக்குள்ளே உண்மையாக இருக்க முடியும், ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்த முடியும், ஆண்டருக்காக கடைசி வரைக்கும் சாட்சியாக இருக்க முடியும். மனுஷனை பார்க்காதீங்க. மனுஷனோடு ரொம்ப ஐக்கிய வச்சாக்கா ஆலயம் கெடுக்கப்படும். ஜாக்கிரதை இருங்க. அல்லேலூயா. தேவனோடு பெரிய மனுஷன் கிடையாது, தேவன் தான் பெரியவர். அவர் தான் நடத்துறது, அவர் தான் நம்ம தாங்கிறது. அப்போ நீங்களே பரிசுத்த ஆலயமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி இங்கே சொல்கிறாரு. இங்கே வந்து பவுல் வந்து கள்ள போதகர் மற்றவங்களுக்கு கெடுப்பாங்க, விசுவாசம் கெடுக்க மாட்டாங்க. நாங்கள் சபையில் சொல்கிறாரு, நீங்கள் தான் ஆலயமாக இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு கெடுக்காதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் உலக நாணத்தை கொண்டு வந்து உங்களுக்கு போதிக்காதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்க. உங்களை வந்து சிலுவை உபதேசத்தை புறக்கணிக்கிறவர்களை வந்து அவங்க அந்த உபதேசத்துக்குள்ள கொண்டு வருவாங்க, ஜாக்கிரதையாக இருங்க. சுவிசேஷத்தை தவறாக பரப்புவாங்க, அதனால நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. நீட்டு சபை விசுவாசிகளுக்கு பவுல் அவர் வந்து போதிக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி தான் இந்த வசனத்தை இங்கே வர்றது. இப்போ நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. தேவன் கல்லுனாலும் சிமெண்ட்னாலும் கட்டப்பட்ட ஆலயத்தில் மட்டும் வாசம் செய்வதில்லை,
அவர் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு விசுவாசி ஹிருதயத்தில் அவர் வாசம் செய்கிறார். அதனால தான் நம்ம வாழ்க்கை சாதாரணமாக அல்ல, தேவனுடைய பரிசுத்த ஆலயம். நம்ம வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை அல்ல, தேவனுடைய பரிசுத்த ஆலயமா இருக்கிறது. தேவன் கல்னால சிமெண்ட்னால கட்டப்பட்ட ஆலயத்தில் மட்டும் வாசம் செய்கிற தேவன் கிடையாது. அவர் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு இருக்கிறவர் ஹிருதயத்தில் வாசம் செய்கிற அத்தனை பேருக்குள்ளாக அவர் ஆலயமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆலயத்தை தம் பரிசுத்தத்துடன் பாதுகாத்தது போல் தம் ஹிருதயத்தை சிந்தனையிலே வார்த்தையினால செயல்களால் காத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, ஒரு ஆலயத்தை நாம் மரியாதையுடன் பரிசுத்தத்துடன் பாதுகாப்பதுக்கு போல் நம் ஹிருதயத்தை சிந்தனைகள் வார்த்தையினாலும் செயல்களாலும் காத்துக்கொள்ள வேண்டும். பாவம், கசப்பு, வெறுப்பு, மன்னிக்காத மனம், அசுத்த ஆகிய தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கும். பரிசுத்தாவே நமக்குள் வாசம் செய்கிறார் என்பதை உணர்ந்து வாழும்போது நம் வாழ்க்கை தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. பரிசுத்தாவே நமக்குள் வாசம் செய்கிறார். நமக்குள் பாவம் இருக்கக்கூடாது, கசப்பு வரக்கூடாது, வெறுப்பு வரக்கூடாது, மன்னிக்காத மனம் இருக்கக்கூடாது, அசுத்தம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் தேவன் ஆலயத்தை கெடுக்கும், நம்ம மனசை கெடுக்கும், நம்ம ஆலயத்தை கெடுக்கும், நம்ம உள்ளத்தில் இருக்கிற ஆலயத்தை கெடுக்கும். இதெல்லாம் உள்ள வரக்கூடாது. இதெல்லாம் இல்லாம பரிசுத்தாவே நமக்குள் வாசம் செய்கிறார். அவர் வாசம் செய்யும் போது நமக்குள் மகிமையா இருக்கும். அப்ப நம்ம மகிமையா இருக்கும். நாம் செல்லும் இடமெல்லாம் கிறிஸ்துவின் ஒளியை பிரகாசிக்கும். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு தேவனிடத்தில் இழுக்கும் சாட்சியாக மாறும். தேவனுடைய ஆலயமாக வாழுங்கள். அப்பொழுது தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. இப்படிதான் நிலைத்திருக்கும். ஆலயமாக ஆண்டவர் நம்ம ஹிருதயத்தை வைத்திருக்கிறார். அப்ப நம்ம ஹிருதயம் தான் ஆலயமா இருக்கு. கட்டடத்தில் அங்க வாசம் செய்கிற தேவன் கிடையாது. மனுஷன் கட்டுற ஆலயத்தில் தேவன் கிடையாது. மனுஷன் கல்லுனால மண்ணால கட்டுற ஆலயத்தில் தேவன் கிடையாது. தேவன் நம்ம ஹிருதயத்தில் இருக்கிறாரு. நீங்கள் அந்த ஆலயம். அப்ப விசுவாசிகள் போதர் எல்லாம் கூடி ஜெபிக்கும் போது அது ஆலயம். ஹல்லேலூயா. அதுக்குதான் ஆலயம். அதுதான் சபை. சபைக்கு எதுக்கு போறோம்? எல்லாரும் கூடி ஆண்டவர் ஆராதித்து மகிமைப்படுத்தும். அதுதான் ஆலயம். ஒன்று கூடி ஆலயம் நமக்குள்ள வாசம் செய்கிறார் ஆண்டவர். நாங்கள் எல்லாம் சேர்ந்து தேவன் ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை தேவன் மகிமையாக ஏற்றுக்கொள்கிற தேவனா இருக்கிறார். அப்ப அந்த இடத்துக்கு சபையை கொடுக்குறோம், தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துறோம். அங்கிருந்து கலந்து போகும்போது ஆண்டவர் அங்க இல்லை, நமக்குள்ள இருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அங்கிருந்து எல்லாம் பிரிஞ்சு போகும்போது, சபையை விட்டு எல்லாம் வெளியே போகும்போது ஆண்டவர் எங்க இருக்கிறார்? சபைக்குள்ள இருக்கிறாரா? உங்களுக்குள் இருக்கிறார், எங்களுக்குள் இருக்கிறார் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நமக்குள் வைத்து கொண்டு வரணும். அங்கே விட்டு வரக்கூடாது. தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய வார்த்தையோ தேவனுடைய எச்சரிப்பின் வார்த்தையோ அங்கே விட்டு வரக்கூடாது. தேவ பிரசன்னத்தை தேவனை சுமந்து கொண்டு வாங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கசப்புனாலே என் ஆலயம் கெட்டப்பட்டிருந்துச்சு, மன்னிக்காத மனம்னாலே என் ஆலயம் கெட்டப்பட்டிருந்துச்சு, அசுத்தனால என் ஆலயம் கெட்டுப்பட்டிருந்துச்சு. இப்பொழுது இந்த ஆலயம் சுத்தமா இருக்கு. இந்த ஆலயம் ஆண்டவராக வாசம் செய்கிற தேவன் ஆலயமா இருக்கு. அதனால ஆண்டவர் என் கூட இருக்கணும். இதே தேவனுடைய ஆலயம் சொல்லி ஆண்டவர் ஆலயத்தில் நமக்குள்ள இருக்கிற தேவனா இருக்கிறார். அதனால இதேதான் நம் இதேதான் ஆலயம் சொல்லி நீங்க விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். அதனால தாங்க பவுல் சொல்றாரு, ஆலயத்தை கெடுக்கிறவர்கள் அதிகமா இருக்கிறாங்க, அவங்களுடைய உபதேசத்துக்கு ஜாக்கிரதை இருங்க, உங்களை காத்து கொள்ளுங்க. உங்க ஹிருதயம் தான் ஆண்டவர் வாசம் செய்கிறாரு. ஹல்லேலூயா. ரோமர் 16:17 வாசிக்கும் போது, அன்றியும் சகோதரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினையும் இடர்களையும் உண்டாக்குறவர்கள் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையா இருந்து அவரை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பாத்தீங்களா, இங்க பவுல் சொல்றாரு ரோமர் 16:17, அன்றியும் சகோதரன் நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக. நீங்க என்ன ஆண்டவருக்குள் கற்றுக்கொண்டு இருக்கிறீங்கோ, ஆண்டவர் உங்க ஆலயத்தில் இருக்கிறாரு, நீங்க நல்லா சந்தோஷமா இருக்கிறீங்க. இதுக்கு விரோதமாக பிரிவினை உண்டாக்குறதுக்கு வெளியேந்து ஒரு செய்தி வரும்போது ஜாக்கிரதையா இருங்க. அவங்க விட்டு விளங்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட விட்டு விளங்குங்க. நீங்க நல்லா இருக்கும்போது
எல்லாரும் வருவாங்க. நீங்கள் ரொம்ப கெட்டு போய் ரொம்ப பிரச்சனை இருக்கும்போது, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும்போது யாரும் உங்களை தேடி வர மாட்டாங்க. யாரும் தேடி வர மாட்டாங்க. ரொம்ப ப்ராப்ளம் போயிட்டுக்குது. நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், பிரச்சனை தலை மேலே நிற்குது, தலை பாரமாக இருக்குது, ஐயோ சாவுறதான் பொழிக்கிறதா ஒன்றுமே முடியல, அப்படி போயிட்டுக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல உபதேசம் நடுவில் வருது பார்த்தீங்களா, நல்ல செய்தி வருது பார்த்தீங்களா, தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் தெரியுங்களா. அப்போ இந்த செய்தி, இந்த வார்த்தை நமக்குள்ள வரும்போது, நம்ம ஹிருதயத்தில் வந்து தங்கும்போது, எங்கள் பிரச்சனைலாம் மாறும்போது, நம்ம பாரம்லாம் விட்டு போகும்போது, நம்ம ஆண்டவர் லகுவாக நம்ம மாற்றும்போது, நம்ம பாரத்தில் அவர் சுமக்கும் போது, நம்ம வாழ்க்கை சுகமாக, ஆசீர்வாதமாக, ஜெயமாக, சந்தோஷமாக வாழும்போது, அப்போ தான் நீங்கள் நல்லா இருக்கும் தான் மற்றவங்க வருவாங்க. எதுக்கு வருவாங்கனாக்கா, நீ கெட்டு போய் இருக்கணும், நீ துக்கத்தோடு இருக்கணும், நீ இருள இருக்கணும், நீ சாபத்தோடு இருக்கணும் தான் பிசாசுடைய நோக்கம். அதனால தான் மற்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பிரிவினை உண்டாக்க முடியாத இந்த வார்த்தைகளை கொண்டு வருவாங்க. அதனால தாங்க சொல்றாரு பவுல், புத்தி சொல்ற, எங்களெல்லாம் விட்டு விளங்குங்க, எங்களெல்லாம் கிட்ட சேர்க்காதீங்க, எங்களோட நீங்க பேச்சு வச்சுக்காதீங்க. உன்னை கஷ்டப்பட ஆண்டவர் வந்தார்ல, உன்னை சுகமாக்குனார்ல, உன்னை சுமந்து கொண்டார்ல, உன்னை ஆசீர்வதித்தார்ல, எவ்வளவு பிரச்சனை மத்தியில் உன்னை கூட இருந்து வழி நடத்தினார்ல, ஆண்டவர் மறந்து போயிடுவியா? இன்னைக்கு நீ நேத்து வந்தவங்க கிட்ட பேசும்போது அவன் சொல்ற வார்த்தைக்கு நீ விட்டு போயிடுவியா? உன்னை சுகமாக்குன தேவனை விட்டு போயிடுவியா? உன்னை விடுதலாக்குன தேவனை விட்டு போயிடுவியா? கண்ணீரோடு இருக்கும்போது உன்னை விடுதலாக்குன ஆண்டவர் விட்டு போயிடுவியா? அவன் எத்தனை நாள் அவனோட அவன் சுகமா இருக்க முடியும்? அவன் பேச்சினால் எத்தனை நாள் இருக்க முடியும்? திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடும். இன்னும் 7 மடங்கு பிரச்சனை போய் மாட்டிக்கோ. அப்ப எந்த மூஞ்செட்டுன்னு வர முடியும் ஆண்டுகிட்ட? ஐயோ இயேசுவே, எனக்கு நல்ல ஊழியக்காரர் கொடுத்தீங்கப்பா, எனக்கு நல்ல ஒரு சபையை கொடுத்தீங்கப்பா, எனக்கு நல்லா விடுதலை ஆச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு, பேச்சு கேட்டு போய் இன்னைக்கு நான் பிரச்சனை மாட்டேங்கிறேன், நான் எந்த மூஞ்சி வச்சு நான் போவேன், நான் அவரோட எப்படி பேசுவேன், அவரோட எப்படி நான் பேசுவேன்? இப்படி பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜாக்கிரதையா இருங்க. தேவன் நல்லவர். அல்லேலூயா. விட்டு விலக, அவங்க இப்படிப்பட்டவங்களாம் விட்டு விலங்குங்க. உங்களுக்கு விரோதமாக பேசுறங்க, உங்க சந்தோஷத்தை கெடுக்கிறங்க, உங்க நிம்மதி கெடுக்கிறவங்களை விட்டு விலங்குங்க. அப்பதான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். அதனால தாங்க பவுல் சொல்றாரு, நீங்க நல்ல ஒரு உபதேசத்தில் இருக்கிறீங்க, நல்ல தரிசனத்தோடு இருக்கிறீங்க, தேவனோட ஐக்கியத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கிறீங்க, இதை அப்படியே கீப் அப் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. யாரோ பேச்சு கேட்டு விட்டுறாதீங்க, அவனை விட்டு விலங்க நீட்டு இங்க பவுல் புத்தி சொல்றாரு. அல்லேலூயா. எவ்வளவு தெளிவா இருக்கு பாத்தீங்களா? இந்த வசனத்தை அப்படியே பிடிச்சு வச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வசனம் இதெல்லாம். ரோமர் 16:18 வசனம் வாசிக்கும் போது, அப்படிப்பட்டவர்கள் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்காக ஊழியம் செய்து நயவசனம் பின்னாலும் இச்சக பேசினாலும் கப்படில்லாதவர்கள் ஹிருதயத்தில் வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் எப்படி தெரியுங்களா? இவங்கெல்லாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய மாட்டாங்க, வயிற்று பொழிப்புக்காக ஊழியம் செய்வாங்க. வாயில வந்ததெல்லாம் பேசுவாங்க, அப்ப வசனத்தெல்லாம் அப்படியே பயாட்டா பேசுவாங்க. யாரெல்லாம் அப்பாவி இருக்கிறாங்களோ அவங்கள வஞ்சனை பண்ணுவாங்க. அப்பாவி யாரு? எல்லாரும் வார்த்தை நம்புறது. ஓ இவங்க ஆண்ட வார்த்தையப்பா, எல்லாரும் ஊழியக்காரன் நம்புறது, எல்லாரும் தேவனுடைய மனுஷன் நம்புறது, எல்லாரையும் வந்து தேவனுடைய வார்த்தையினால சந்தோஷப்படுறது நம்புறது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்பாவிங்க. இந்த அப்பாவிங்க தான் இவங்க வந்து ஏமாத்துவாங்க. யாரு? இந்த வயிற்று பொழுப்புக்காக ஊழியம் செய்யறங்க. இவங்களை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. காசு 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 காசுன்னு சொல்லிட்டு ஊழியம் செய்யறாங்க பாத்தீங்களா? காசு கொடுங்க, ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாரு, இல்லைன்னா நீ சபிக்கப்படுவ. சபிப்பவங்க இது வேற. தேவன் ஊழியம் செய்யாம இங்க சபிக்கிற ஊழியம் வேற செஞ்சுன்னு இருப்பாங்க. இங்க பாவங்களா எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சிலரெல்லாம் நான் கேட்டிருக்கேன். நான் சில ஊழியக்காரன் வந்து இடத்த கேட்டாரு, கொடுக்காதனால சபிச்சுட்டு போறாங்கன்னுட்டு. ஆனா சபிக்கிறதுக்கு வச்சுக்கிற ஆண்டவர்
ஊழியர் செய்யறதா வச்சிருக்காரு ஆண்டவர். இவங்கெல்லாம் இயேசு ஊழியர் செய்யவும் கிடையாது. இவங்கெல்லாம் வயிற்று பழுப்புக்காக ஊழியர் செய்யறீங்களா? 1ஆம் தேதி ஆயிடுச்சுனாக்கா 5ஆம் தேதி ஆயிடுச்சுனாக்கா வீட்டு வாசல் போய் நிற்பாங்க. தசம்பாக கொடுக்கலனாக்கா வீட்டு வாசல் போய் நிற்பாங்க. வயிற்று பழுப்புக்காக ஊழியர் செய்யறவங்க. இவங்க நியாயமா பேசுவாங்க. அது வேற. என்ன சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் வேலை செய்றீங்க, உங்களுக்காக நம்ம ஜெபம் பண்றோம், எங்க வீட்டு அடுப்பு எரியணுமே, அப்படி பேசுவாங்க. நியாயமா இருக்கிற மாதிரி பேசுவாங்க. பத்தியா, இதுக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு. இதெல்லாம் வயிற்றுக்காக ஊழியர் செய்யறங்க. அப்பாவிங்க மாட்டிங்க அவதிப்படுவாங்க. இல்ல ஐயா கொடுத்துட்றேன் ஐயா, கஷ்டமாச்சு ஐயா, ஜாக்கிரதையா இருக்கணும் ஐயா. இவங்கெல்லாம் பணத்துக்காக ஊழியர் செய்யறங்க. இங்க தேவனுடைய ஊழியக்காரன் கிடையாது. எங்கெல்லாம் கள்ள போதகருங்களா, எங்கெல்லாம் பிசாசுடைய ஜனங்க, பிசாசுக்கு ஊழியர் செய்யறங்க. காசு 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 காசு. ஜாக்கிரதையா இருக்கணும் ஐயா. காசுக்காக வர்றது, காசு ஒரு நோக்கத்தை வச்சுட்டு வஞ்சகமா பேசுறது, காசு ஃபண்ட் ரைஸ் பண்றது. நீ போய் தாலி அடமானம் பண்ணிட்டு காசு எடுத்து வந்து இங்க போடு, வஞ்சகம். போடும் செயின் வந்து எல்லாமே வித்து எட்டுன்னு வந்து கொடு, கடன் பண்ணி எட்டுன்னு வந்து கொடு. இதெல்லாம் வஞ்சகமா பேசுறங்க. ஜாக்கிரதையா இருக்குங்க. ஏமாந்து போவாதீங்க. ஆண்டர் நீங்க தான். ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற ஆலயமா இருக்கிறார். நீங்க தான் அந்த ஆலயம் என்று விசுவாசிகளுக்கு பவுல் சொல்றாரு. இதெல்லாம் இப்ப நடக்கிறது இல்ல. நீங்க ஏதோ நினைச்சுக்காதீங்க, ஓ இவர் யாரை பத்தி பேசுகிறாருப்பா, இதெல்லாம் அந்த காலத்தில் நடக்கிறது. பவுல் சொல்லிக்கிறதா இங்க சொல்லிட்டு இருக்கிறேன் நான். அல்லேலூயா. அதுக்குள்ள நீங்க கனெக்ட் போட்டுக்காதீங்க. யாரோ பத்தி பேசுற மாதிரி தெரியுதே. யாரை பத்தி பேசலப்பா. இங்க ஊழியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, பவுல் என்ன சொல்லிக்கிறார், அதை பத்தி தான் பேசுறேன். அல்லேலூயா. அப்பவே நடந்துக்குது எல்லாம். கள்ள போதை அப்பவே எல்லாமே பணத்துக்காக ஊழியர் செய்றவங்க எல்லாமே இருக்கிறாங்க அங்க. அதுதான் பவுல் சொல்றாரு, வயிற்று பழுப்புக்காக ஊழியர் செய்றவங்கள நம்பாதீங்க. ஹல்லேலூயா. நீங்க தான் ஆலயமா இருக்கீங்க. ஆண்டு உங்களோடு இருக்கிறாரு. ஆண்டு உங்களை நடத்துவாரு. ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் இன்னும் பார்க்க 2 கொரிந்தியர் 11:14. 2 கொரிந்தியர் 11:4. இப்படினில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கிக்காத வேற இயேசுவை பிரசங்கித்தால், அல்லது நீங்கள் பெற்றாத வேற ஆவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா வேறொரு சுவிசேஷத்தை பெற்றிருந்தால் நன்றாய் சகித்திருப்பீர்கள். பாருங்க, இங்க சொல்றாரு பவுல். இங்க வந்து வேறொரு பிரசங்கத்தை கொண்டு வருவாங்க, வேறொரு இயேசுவை குறித்து பேசுவாங்க, இங்க வந்து வேறொரு ஆவியை கொண்டு வருவாங்க, வேறொரு புதிய சுவிசேஷத்தை கொண்டு வருவாங்க. ஜாக்கிரதையா இருங்க. ஹல்லேலூயா. வேறொரு இயேசுனாக்கா என்னது இயேசு? எந்த இயேசு? அந்த இயேசு இயேசு பங்களா கொடுக்குறாரு, இயேசு காரை கொடுக்குறாரு, இயேசு வந்து ப்ரமோஷன் கொடுக்குறாரு, எல்லாம் விட்டு ஓடி வா, அந்த இயேசு. ஆனா உண்மையான இயேசுன்னு பார்க்கும்போது நம் பாடுகளுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த தேவன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளை சுத்திகரிப்பார் ஆண்டவர். அந்த நிமிஷத்துல சந்தோஷமா இருக்கும், நல்ல மகிமையா இருக்கும். அப்புறமா ஆண்டவர் நம்மளை சுத்திகரிப்பார். ஏன்பா நம்ம பாடு இல்லை, இயேசுவை நான் மறக்க மாட்டேன். அப்படி அந்த டெஸ்டிங்ல ஜெயிக்கும் போது தான் இயேசு அன்புக்குள்ள வளர முடியும். எடுத்தோடனே பங்களா, எடுத்தோடனே கார், எடுத்தோடனே ப்ரமோஷன் யாருப்பா கொடுக்கறது? இந்த இயேசு வேற இயேசு. இதுதான் அங்க பிரசங்கம் பண்றது இயேசு. இந்த இயேசு தான் அவங்க சொல்றது. வேறொரு இயேசு கொண்டு வந்து பிரசங்கிப்பாங்க. வேறொரு இயேசுனா அது இந்த இயேசு. உனக்கு பங்களா கொடுப்பாரு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. பணம் நிறைய நிரம்பும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இது இந்த இயேசு தான் கொண்டு வருது. ஆனா அந்த இயேசு கிடையாது. உண்மையான இயேசுனாக்கா நம் பாவத்துக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், ஜீவனோடு இருக்கிறார். ஆண்டு சம்பந்தம் வரும்போது நான் பாவியா இருந்தேன், ரொம்ப பொய் பித்தலாட்டத்தோடு இருந்தேன். இயேசுக்குள்ள வரும்போது என்னை சுத்திகரிக்கும் போது அதெல்லாம் விடுறதுக்கெல்லாம் கொஞ்சம் பாடாச்சு. ஏன்னா திரும்ப நான் பொய் பேச முடியாது, நான் திரும்ப வந்து ஏமாற்ற முடியாது. நான் உண்மையா இருக்கும்போது கொஞ்சம் பாடுங்க வரும். அந்த பாடுங்க சகிக்கும் போது தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா.
பாடுகளுக்குள்ளே போக மாட்டாராம், எடுத்த உடனே பங்களாவுக்கு போயிடுவாராம். இதுதான் வேறு இயேசு. ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. நீங்கள் புரிஞ்சா சரி, புரியாமல் இருந்தால் தான் ரொம்ப பிரச்சனை. ஹல்லேலூயா. அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ இது வேறு இயேசு இங்கே போதிக்கிறாங்க. 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரன் நீதியின் ஊழியக்காரனுடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் இல்லவே, அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகள் தான் இருக்கும். பார்த்தீங்களா, இங்கெல்லாம் என்ன பண்ண, உண்மையான ஊழியக்காரன் போல வேஷம் போடுறவங்கெல்லாம், வேஷம் போட்டு இருக்கிறவங்க அதில் ஆச்சரியமே இருக்காது. ஆனால் போக போக தான் தெரியும் இவன் இப்படிப்பட்டவனான்னுட்டு. ஆரம்பத்தில் தெரியாது, போக 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 தான் தெரியும் இவங்க இப்படிப்பட்டவங்களான்னுட்டு. பண ஆசைமா பொன்னாசையா இன்னும் ஆசை இருக்கு எங்களுக்குள்ள. ஒரு நாள் வெளிப்படம் வெளியே வரும், அப்படியே இருக்காது. ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். எந்த நோக்கத்தில் இங்க ஊழியர் செய்றாங்க வெளியே கொண்டு வருவார். அசிங்கப்படுவாங்க, வெக்கப்படுவாங்க. அவங்க வேஷம் காணப்படும். ஓ, இங்க வேஷம் போட்டுக்கிறாங்கப்பா. வேஷம் போட்டு என்ன பண்றாங்க, இங்க ஏமாத்துறாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். வேஷம் போடுறவங்க எல்லாம் மறந்துங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஏமாந்துடாதீங்க. அப்பாவிங்க, இவங்களெல்லாம் அப்பாவிங்க தான் இவங்க டார்கெட். யார் அப்பாவி? ஓ, இயேசு. அப்பா இயேசு ஊழியக்காரங்கப்பா, தேவனுடைய ஊழியக்காரங்க, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஏய், ஊழியக்காரங்களா அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஊழியக்காரங்களா அப்பாவிங்க. எனக்கு கண்டுபிடிக்கல யார் ஊழியக்காரர், யார் உண்மையான ஊழியக்காரர் வரும்போது அந்த பேர் இவங்களுக்கு வரும். இவங்களாம் ஏமாத்துறது வரானுங்க. யார் உண்மையாக வர்றவங்களுக்கு இந்த பேர். இவங்களாம் ஏமாத்துறது, இவங்கெல்லாம் காசுக்காக ஊழியர் செய்யறது, வேஷம் போடுறது. யாருக்கு? உண்மையானுக்கு இந்த பட்டம் வரும். ஆனா வேஷம் போடுறவனுக்கு அப்படி இல்லை. ஓய், உண்மையான ஊழியக்காரர் அவரு. ஏய், அவரு யாரு தெரியுமா? யாரு? ஏமாத்துறவனுக்கு நல்ல பேரு, உண்மையா இருக்கிறவனுக்கு கெட்ட பேரு. இப்படிதான் உலகம் போயிட்டு இருக்கோம். இங்க நான் சொல்ல, இங்க பவுல் சொல்றாரு. அங்க இதெல்லாம் அங்க நடந்தது. நீங்க எதோ டார்கெட் பண்ணிக்காதீங்க. யாரை குறித்து நான் பேசல. இங்க பவுல் நான் சொல்றாரு, ஆலயத்தை குறித்து அதுதான் பேசுறேன். ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு புரியுது பாத்தீங்களா? ஜாக்கிரதையா இருக்கணும். வேஷம் போடுறவங்களெல்லாம் கண்டுபிடிக்கணும். வேஷம் போடுறவங்க கண்டுபிடிச்சு ஒன்றும் பேச வேணாம். நீங்கள் அவங்களோட ஃபைட் பண்ண வேணாம். அவங்கள விட்டு விலகுங்க. உங்கள் வேலை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலை நாங்கள் பார்த்துன்னு போகிறோம், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஒரே வார்த்தை முடிஞ்சிச்சு. உங்கள் வேலைனாக்கா சபையை கெடுக்கிறது, எல்லாரும் யார் கெடுத்து அவங்கள வழியாக்குறது, அங்கே உங்கள் வேலை, அது பார்த்துன்னு போங்க. எங்கள் வேலை அப்படி இல்லை. தேவனுக்காக ஊழியர் செய்யணும், தேவனுக்காக கட்டி எழுப்பணும், ஒடிஞ்சு பண்ண குடும்பத்தை சேர்க்கணும், கண்ணீரோடு இருக்கிறவங்க குடும்பத்தில் சந்தோஷத்தை கொண்டு வரணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அது நம்ம வேலை நான் பார்த்துன்னு போறேன், உன் வேலை நீ பார்த்துன்னு போட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் வல்லமுள்ள தேவன். பாருங்க, இந்த மீடியாலாம் இருக்க, மீடியாக்காக ஊழியம் கிடையாது. இது ஒரு மீடியா நம்ம யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். மீடியாவுக்காக நடிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு நடிக்கிற ஊழியமாயிடும். மீடியாக்காக வேஷ போடுறதா இருக்கும். மீடியா முன்னாடி நல்லவனு காட்டிக்கிறது, அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர வேஸ்டா நடந்துக்கிறது. இதெல்லாம் வேஷம் போடுற ஊழியம். ஹல்லேலூயா. சாட்சியா இருந்தா தேவனுக்காக சாட்சியா இருக்கணும், இல்லைன்னா தேவனுக்காக செத்து போயிடணும். ஆனா பாவத்தையோ தேவனுக்கு தூஷிக்கிறத கொண்டு வரக்கூடாது. இப்படிப்பட்ட பொய்யான ஊழியர் செய்கிறதுனால உண்மையான ஊழியக்காரங்க பாதிக்கப்படுறாங்க. உண்மையான ஊழியக்காரங்க பாதிக்கப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் தான் அவங்களுக்கு துணையாக இருக்கிறாரு. அது உண்மையான ஊழியக்காரங்களும் ஆண்டவர் தான் துணையாக இருந்து அவரை கட்டி ஆண்டவர் எழுப்புறாரு. ஹல்லேலூயா. தேவன் வல்லமுள்ள தேவன். நீங்கள் தான் தேவன் ஆலயமாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதான் இந்த வசனம் சொல்கிறது. God lives in you. Your life is temple, so you are precious to Him. This verse reminds us to keep your heart and lives clean. We should stay away from things that
pull us away from God and choose to live in way that pleasure Him. Remember today, you belong to God. He is with you. His cares for you, and He wants your life to show His love and holiness. ದೇವರು ನಿಮ್ಮ ಒಳಗೆ ವಾಸಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಆದ್ದರಿಂದ ನಿಮ್ಮ ಜೀವನವು ದೇವರ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಹಾಲಿಯಾಗಿದೆ. ಈ ವಚನವು ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವಲು ನೆನಪಿಸುತ್ತದೆ. ನಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳು, ಮಾತುಗಳನ್ನು ಮತ್ತು ಕಾರ್ಯಗಳು ದೇವರ ಮಹಿಮೆ ತರುತ್ತಿರಬೇಕು. ಇದನ್ನು ನೆನಪಿಟ್ಟುಕೊಳ್ಳಿ, ನೀವೇ ದೇವರಿಗೆ ಸೇರಿದವರು. ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾನೆ, ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ ಮತ್ತು ತನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು ತಕ್ಕ ಜೀವನವನ್ನು ನಡೆಸಲು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கை தேவனுடைய பரிசுத்த ஆலயமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை பரிசுத்த ஆலயமாக இருக்கிறது. இந்த வசனம் நம்ம வாழ்க்கையை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளும்படியாக நினைவு ஊற்றுகிறது. நம் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்தையும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுடைய சொந்தமானவர்கள். அவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் அவர் மகிமையாக வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். பார்த்தீங்களா, தேவனுடைய பரிசுத்த ஆலயமா இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையே தேவனுடைய பரிசுத்த ஆலயமா இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையே தேவனுடைய பரிசுத்த ஆலயமா இருக்குது. அதனால தேவன் ஆலயத்தை கெடுத்தால் தேவன் கெடுப்பார். தேவன் ஆலயமா நீங்க இருக்கிறீங்க. அதனால உங்கள் வாழ்க்கை தேவனுடைய பரிசுத்த ஆலயமாக வைத்துக் கொள்ளுங்கள். வேற எந்த உபதேசத்தோ வேற எதுவுமே நீங்க கொண்டு வராதீங்க. ஆண்டவர் உங்களை என்ன நடத்தி கொண்டு வருகிறாரு, எப்படி போதித்து கொண்டு வருகிறாரு, அந்த மகிமையிலே இருங்க. இன்னும் மகிமை மேல் மகிமை பெற்றுக் கொள்வீங்க. தூக்கத்தனாவி வெளியே போ. ஹல்லேலூயா. தூங்காத, வெளுத்துரு. ஆண்ட வார்த்தைகள் நில்லு. ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணலாம். பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவர் இந்த வேலைப்பா ஆலயமாக நீங்க ஆலயமா இருக்கிறீங்க என்று விசுவாசம் நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா பவுல் மூலியமாக இந்த வார்த்தை வந்து நீங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா விசுவாசிகளே, நீங்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. ஆலயத்தை வந்து விசுவாசம் கெடுக்க மாட்டாங்க. கெடுக்கிறது வெளியே இந்த கள்ள உபதேசம், ஓனாயிங்க. அப்பா என் தேவன் ஆண்டவரே, அப்பா இந்த ஓனாயங்களுக்கு, கள்ள உபதேசங்களுக்கு காத்து உண்மையான விசுவாசி, உண்மையான ஊழியக்காரங்களை பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா எல்லா சபைகளும் பாதுகாப்பீராக. அப்பா என் தேவன் ஆண்டவரே, அப்பாவையா இருக்கிற விசுவாசிகளை பாதுகாப்பீராக. அவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியல, எல்லாமே அவங்க தெய்வ வாக்குன்னுட்டு புரிஞ்சுக்கொண்டு ஏமாந்து போறாங்க. அவங்க எல்லாம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எல்லாரும் ரட்சியும் ஆண்டவரே. ரத்த கோட்டைகள் வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா நம்முடைய வார்த்தையில தேற்றும் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையில பலப்படுத்தும் ஆண்டவரே. என் தேவன் அப்பா ஆசீர்வாதத்தை நடத்துமாப்பா. தேசத்தை பாதுகாப்பீராக. தேசத்துக்கு சாபங்கள், பாவங்கள் அத்தனை எடுத்து போடுவீராக. ஏசு ரத்த கலப்படுவதாக. நம்முடைய வருகைக்கு ஆயத்தமாவதாக. என் தேவன் ஆசீர்வதிப்பீராக அப்பா. என் தேவன் நீ அப்படியே செய்வீங்க ஆண்டவரே. அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு மேல அபிஷேகிப்பீராக. அப்ப நீங்க அபிஷேகித்துக் கொண்டு இருக்கீங்க. அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். தரிசனத்தை காணட்டும் ஆண்டவரே. அப்பா நம்முடைய ஆலயமாக அப்பா நீங்க வாசமாக இருப்பீராக. அப்பா நீங்க ஆண்டவரே விசுவாசிகளோடு பேசுவீராக. விசுவாசிகள் உங்களோடு பேசணும் ஆண்டவரே. அதுதான் ஆண்டவர் ஊழியம். அப்பா நம்ம தரிசிக்கணும், உம்மோடு பேசணும். நீங்க சொல்றபடி தான் நம்ம கேட்கணும் ஆண்டவரே. அதன்படி எல்லாரும் நடத்துங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க அப்பா. உன் பாத்தோப்புகிறோம். எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாம ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் ஒன்றும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாய்க்கும் சதாக்கால் நம்முடைய எப்பொழுது இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. நடுவில் வந்து பார்த்துருந்தாக்கா ஃபுல்லா பாருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். God bless you.